ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அயன் சத்து கம்மியாக இருக்கிறவங்க டெய்லி இந்த ரெசிப்பியில் ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். வித்தின் 10 டேஸில் உங்களோட அயன் கண்டென்ட் அதிகமாகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணுற மதர்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய குழந்தைங்களுக்கும் அதிகமான அளவில் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி ரெசிப்பியில் டெய்லி ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. அயன் கண்டென்ட் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக மொறுமொறுப்பாகிற அளவுக்கு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு இதோடைய ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ராகி மாவு, அதாவது கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேர்க்கடலை மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லாத்தையுமே நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணியாச்சு. இதோடைய வாசனை வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கு பிறகு ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஒரேடியாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போது மீடியம் சைஸில் ஒரு உருண்டை போல் பிடிச்சிக்கோங்க. இதை இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணியோ இல்லைனா வாழை இலை யூஸ் பண்ணியோ இந்த மாதிரி நம்ம தட்டிக்கலாம். இப்போ ராகி மாவு அடைலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த ராகி மாவை இதில் போட்டு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். இதை சுற்றியும் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கீ அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இது 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீ அப்ளை பண்ணி இந்த மாதிரி சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம தட்டி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த நட்ஸ் விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி ஸ்கின் பீல் பண்ண அந்த வேர்க்கடலையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். பாகு வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி கரெக்டாக ஒரு கிளாஸ் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பல்ஸ் மோடில் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணுன்றது கிடையாது. ஜஸ்ட் பல்ஸ் மோடில் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் இந்த ராகி மாவு அடையை சேர்த்து அதே மாதிரி பல்ஸ் மோடில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே இந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை உங்களுடைய கைகளால் நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா இது நல்லா நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெல்லம் நல்லா உருகி வரும். நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். தண்ணிலாம் நீங்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. நீங்கள் அழுத்தி பிசைஞ்சாலே நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெல்லமே உருகி கரெக்டான பதத்துக்கு வரும். நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக நல்லா கீயோ இல்லை ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக கீ அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, அயன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கிற இந்த சிமிலி உருண்டை ரெசிபி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே டெய்லி ஒரு உருண்டை கொடுத்து பாருங்கள். அயன் கண்டென்ட் வித்தின் 10 டேஸில் அதிகமாகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் அண்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மோரோவர் உங்களோட ஃபீட்பேக் அண்ட் சஜஷனை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் ஆக போகுது. அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். மறக்காமல் இப்போவே நம்மளோட சேனலுக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.